ஓம் யச்சாய குபேராய வைசவரனாய தனதாந்தியாதிபதயே தனதாந்திய சம்ருத்திமே தேஹி தாபய ஸ்வாகா. அன்பான நெஞ்சமும் பண்பான நகைச்சுவை பேச்சும் செயலில் சாமர்த்தியமாய் செயல்படுவரும் மற்றவர் வாழ்க்கைக்கு ஏணியாய் கடலில் மிதக்கும் தோணியாய் மற்றவர்களை வாழ வைக்கும் வள்ளல் பெருமானார் ஸ்ரீ ராவணன் மகாராஜா அவதரித்த உலகை ஆளுமை படைத்த சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து, அதாவது வியாழக்கிழமை, இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தினால், அதிசயத்தினால், மகிமையினால், வெற்றி நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிம்மராசி அன்பர்களே. இன்று உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடும் புதன் பகவான், கீர்த்தி சிறியவராயிருந்தாலும் மூர்த்தி பெரியவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்று பொன்னன் எனப்படும் குரு பகவான் பிறந்த நாளில், குபேரன், அழகாபுரிக்கு அரசனான குபேரன் பிறந்த நாளில் இன்று உங்கள் ராசியை பார்க்கும் யோகம் கிடைக்கின்றது. அதாவது மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு செல்கின்றார். இது ஒரு விசேஷத்தன யோகம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பது மிகப்பெரும் பாக்கியமும் பொன்னாபரண யோகமும், உங்களுக்கு ஸ்திரச்சுத்தி யோகமும், ஏன் லாட்ரி யோகமும் உங்களுக்கு அளிக்கப் போகின்றது. உங்கள் வாழ்க்கை இந்த நாள் பொன்னான நாள், வெற்றி நாள், சந்தோஷத்தினாள், திருப்பு முனை நாள். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு திருப்பு முனை நாள் என்றுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களும் மெகா கோடீஸ்வரர்களும் மெகா அதிர்ஷ்டசாலிகமானவர்கள் சிம்மராசி நேயர்களே. இந்த 2025இல் வெற்றி கதவு என்றில் ஸ்டார்ட் ஆரம்பம் ஆகிவிட்டது. உங்களை அழிக்க நினைப்பவர்கள், உங்களை தோற்கடிக்க நினைப்பவர்கள் பூமியில் எல்பொருள் ஆகிவிடுவார்கள். தாங்கள் எதை பற்றியும் கவலையும் கலக்கமும் வேண்டாம், திகைப்பும் வேண்டாம். முடியாது என்ற முட்டுக்கட்டையின் வார்த்தையை உங்கள் அகராதியில் இருந்து எடுத்து வீசுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று, பணமழையின் அதிர்ஷ்ட திறவுகோல் உங்களுக்கு திறந்துவிட்டது. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானபடி புதன் பகவான், லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்குரியவரும் என்று உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ பணக்கார யோகம் என்று அழைக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஜனவரி 29இல் உங்கள் ராசிக்கு 3க்கு 10 சுக்கிர பகவானும் 5க்கும் 8 குரு பகவான் பிப்ரவரி 4 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் தனயோகம். உங்கள் லாபாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது முகப்பொலிவு ஏற்பட போகின்றது, முக தெளிவு ஏற்பட போகிறது. முகத்தில் மனமகிழ்ச்சியும் பணமகிழ்ச்சியும் பெரும் வரவும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த 6ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள், அதாவது 15 நாட்களுக்குள் இந்த புதன் பகவானின் பார்வை, விசேஷத்தன பார்வை உங்கள் ராசியில் படுவது இந்த சிம்மராசினர் முகத்தில் புது தெம்பும் புது கிருபையும் புது மகிமையும் வல்லமையும் கிடைக்கப் போகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாம், மகா யோகசாலி என்றே சொல்லலாம். ஏனெனில் கீர்த்தி சிறியவர் மூர்த்தி, கீர்த்தி சிறியவர் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தியில் சிறியவர் மூர்த்தியில் பெரியவர். புதன் பகவான் பெருமாளின் அம்சமானவர். புதன் பகவான் பெருமாளின் அம்சமானவர். பெருமாளே அக்ஷரமாய், பெருமாளே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யோகத்தையும் அதியோகத்தையும் இன்றிலிருந்து தரப்போகின்றார். அந்த வகையில் நீங்கள் மெகா அதிர்ஷ்டசாலியாக தேய்க்க போகிறது உண்மை. உங்கள் காட்டில், உங்கள் வீட்டில் பணமழை பொழியப் போகின்றது. நீங்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள்
தனஸ்தானத்தின் அதிபதி லாபாதிபதியும் உங்கள் ராசியை பார்ப்பது மிக பெரும் தனயோகம். அந்த வகையில் நீங்கள் மிக அதிர்ஷ்டக்கார என்றே சொல்லலாம். உங்களை மிகவும் உயர்ந்தது கொண்டு சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பார்ப்பதால் இந்த 15 நாட்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத வகையில் லாட்டரி யோகமும் ஸ்திரச்சொத்து வாங்கும் பணக்கார யோகமும் பெரும்பொருள் வரக்கூடிய ராஜயோகமும் கிடைக்கப் போகின்றது. இது நிதர்சனமான உண்மை. சிலர் பீரோவில் பணம் வைத்து அடுக்கும் அளவுக்கு வேற பீரோல் வாங்கும் அளவுக்கு பணம் உங்களை திக்குமுக்காட வைக்கின்றது. பணம் எந்த வழியில் வரும் என்று உங்களுக்கே தெரியாது. ஏனெனில் ஏற்கனவே உங்கள் தனஸ்தானத்தை பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்ல யோகாதிபதி குரு பகவானும் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பெரும்பணத்தை தரக்கூடிய ராகு பகவானும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ள கேது பகவானை அவர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைப்பது என்பது நிதர்சனமான உண்மை. ஏனெனில் 2025 இந்த சிம்மராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் பட்டியலில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுகின்றார் என்பது இயற்கை. பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது. இதை எடுப்பவன் முடிந்தவன் முதல்வனாகி பெருமணத்துக்கு சொந்தக்காரனாகிறான். முடியாதவன் அகராதியிலிருந்து கஷ்டப்படுகிறான். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த காலங்களில் அன்னை பார்வதி தேவியின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் அந்த சரஸ்வதி தேவியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அம்பாள் வராகி அம்மனின் பேரருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆஞ்சநேய பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் பிரியமானவர்களே. ஏனெனில் இப்படி ஒரு நிதர்சனமான அமைப்பு வருவது 36 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஏனெனில் யோகாதிபதி, லாபாதிபதி, தனஸ்தானாதிபதி, உங்களுக்கு 2வது பார்க்கக்கூடிய ஜீவனாதிபதி, மேஜஸ்தானாதிபதி, பெருந்த ராகு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் ராசியும் இது ஒரு நிதர்சனமான மிகப்பெரிய தனயோகம், பணக்கார யோகம், செல்வாக்கு யோகம், மெகா கோடீஸ்வர யோகம். இந்த 2025 கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்து அதில் விசேஷமாக மிக வேகமாக செயல்படக்கூடியவர் இருக்கிற நவக்கிரகங்களில் புதன் பகவான் அதிவேகமாக செயல்படக்கூடியவர். என்றிருந்து உங்கள் வாழ்க்கை திக்குமுக்காடலுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியப் போகிறது. நீங்கள் செய்கின்ற பிஷல் கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமாக பெருமணம் குவிக்கப் போகிறீங்க. சிலர் அயல்நாட்டு பங்கு வர்த்தகத்திலிருந்து மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு டாலர் உங்களுக்கு குவியப் போகின்றது. சிலருக்கு கிரிப்டோ கரன்சி என்று கூறக்கூடிய காயின்ஸை வாங்கி வைப்பவர்களால் அதன் விலை பல மடங்கு ஏறப் போகின்றது. சிலருக்கு செல்லிமிடங்களில் எதிர்பாராதவர்களில் பணம் கிடைக்கப் போகின்றது. பணம் என்றால் கொஞ்சம் பணமில்லை பிரியமானவர்களே. லட்சம் கோடி பல லட்சங்கள் எண்ணி பார்க்கும் அளவுக்கு திக்குமுக்காடு பணத்தை பெரும்பணத்தை எண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் சிம்ம ராசியினர். ஏனெனில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் புதன் பகவான் வருவது விசேஷம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகவும் விசேஷம். அதனால்தான் சிம்ம ராசின மாடி வீட்டில் கட்டி மாடி வீட்டில் வசிப்பவராகவும் மிகப்பெரிய விலையுயர்ந்த அடுக்குமாடியில் வசிப்பவராகவும் அடுக்குமாடி யோகம் பெற்றவராகவும் விலையுயர்ந்த படகு கார் விலையுயர்ந்த கார் பவனி வரக்கூடிய ராஜ யோகம் பெற்றவராகவும் மாலை மரியாதை பெறுபவராகவும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கும் தலைமை தாங்கும் தகுதியை படைத்தவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க. அது நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம். ஏனெனில் காலபுருஷனுக்கு நீங்கள் தான் 5வது ராசி. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி. ஒரு பிறவில் செய்த நற்பயன் காரணத்தான் இந்த ஒரு குழந்தை இந்த ராசியில் உருவெடுக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் பிறந்தவங்க தெய்வத்துக்கு அனுக்கிரகத்து உதவியாக இருப்பீங்க. தெய்வத்தின் அருளாசி அதிகம் பெற்றவங்க. அதாவது முற்காலத்தின் பலனையும் இக்காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க. பழமையை விரும்பும் பழமையை மறக்காதவங்க, மூதாதையாரை மறக்காதவங்க,
பெற்றோர் பிள்ளைகளை மறக்காதவங்க, மனைவி பிள்ளைகளை மறக்காதவங்க, நன்றி மறக்காதவங்க, செய்த உதவி ஒருபோதும் மறக்காத நல்ல அபிப்பிராயம் பெற்றவங்க. அதனால்தான் உங்களை தலைமை ஸ்தானம் உங்களை தேடி வருகின்றது. ஏன் எனில் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளியின் நாயகன் உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் போது இது நல்ல பூமி, இது கெட்ட பூமி என்று பார்த்து ஒளி கொடுப்பதில்லை. இவர் நல்ல மனிதர், கெட்ட மனிதர் என்று பார்த்து அவர் ஒளியை வீசுவதில்லை. அனைவருக்கும் சமமாய் ஒளியை காட்டுபவரும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளியை காட்டுபவரும், அனைத்து உலகமும் இயங்க ஜீவாத்மா இயங்குபவரும் சூரிய பகவானே. அப்படிப்பட்ட சூரிய பகவானே உங்கள் ராசியாக வருவது நீங்கள் செய்ய புண்ணியமே. அப்படிப்பட்ட சூரியனுக்கு மிகவும் நெருக்கமான கிரகம் புதன் பகவான். இந்த புதன் பகவான் தான் உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும் விசேஷமான தனக்கார யோகத்தை பெற்ற மிகவும் பணக்கார யோகத்தை பெற்ற அற்புதமான கிரகம். இந்த 15 நாட்களுக்குள் பிப்ரவரி 15க்குள் உங்களுக்கு ஒரு விடிவெள்ளி பிறக்கப் போகின்றது. உங்களுக்கு ஒரு புது தைரியம் பிறக்கப் போகிறது. உங்களுக்கு புது தெம்பு பிறக்க, உங்களுக்குள் மிகப்பெரிய இழந்த செல்வங்கள்லாம் கடன் அடைக்கக்கூடிய வழி பிறக்கப் போகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காலகட்டங்களில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று 6 எண்ணிக்கையிலான 6 நெய்விளக்கு அல்லது 15 நெய்விளக்கு, 24 நெய்விளக்குகளை தாமரை தண்டு திரையில் போட்டு லக்ஷ்மி தேவியும் பெருமாளை நினைத்து மனதார துடித்து ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் நமோ நாராயணாவை போற்றி என்று நீங்கள் துதித்து மனதார நினைத்து தேவியும் பெருமாளையும் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு திருமகள் உங்கள் வீடு தேடி வருவாள். சிலர் இந்த 15 நாட்களுக்குள் பெரும் பணத்தை தங்கத்தட்டு வாங்கப் போகின்றார்கள். பிரியமானவர்களே, அதை யார் வாங்குவார், எப்படி வாங்குவார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. எவரோ ஒருவர் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகத்தை இந்த வருடத்தில் இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கின்றது. அது 100 பேராக இருக்கலாம், 200 பேராக இருக்கலாம், 500 பேராக இருக்கலாம். அது அவர்கள் செய்த பூர்வ புண்ணியர் பலனை போட்டு ஆக மொத்தத்தில் சிம்மத்தினர் இந்த இடத்தில் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகமும் தங்க டம்ளரில் நீர் அருந்தக்கூடிய யோகமும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனெனில் கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய எல்லா லட்சுமி தேவிகளும் உங்கள் வீட்டை நோக்கி, உங்கள் இல்லத்தை நோக்கி, உங்கள் ராசி நோக்கி வருகின்றார்கள். அந்த வரையில் நீங்கள் மெகா தனவந்தர் பற்றி இடம்பெற போகிறது. இந்த 15 நாட்களுக்குள்ள பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய தனவந்தர் லிஸ்டில் உங்களை சேர்க்கின்றது. அது நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம். முடியாதவர்கள் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் என்று சொல்லக்கூடிய கலியுலக சித்தர், நடமாடு சித்தர், பேசும் சித்தரை நீங்கள் அவசியம் கள்ளழகர் மதுரை மாவட்டம் மேலிருக்கும் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் கள்ளழகருடைய அந்த ஸ்ரீ ராமதாசுடைய திருவுருவப்படத்தை வீட்டில் வைத்து ஓம் ராமதேவரே போற்றி என்று கதிகாலை 5:30 6க்குள் விளக்கேற்றி வழிபட்டுவார்கள். ராமதேவரும் உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல நிதர்சனமான யோகங்களை அள்ளி கொடுப்பார். நீங்கள் அள்ளி கொடுக்கும் கர்ணன் வம்சத்தில் பிறந்தவர்கள், அள்ளி கொடுக்க நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு கொடுப்பதில் அள்ளி கொடுத்ததனால்தான் நீங்கள் அனைவருக்கும் ராஜாபாய், மகா ராஜாபாய், உலகம் போற்று உத்தமராய், தலைவனாய், மாபெரும் தலைவனாய், மகாராஜாவை வரக்கூடிய ராஜ யோகம் பெற்றவங்க. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களும் யோகம் பெற்றவர்களாக சிம்மராசினர் இந்த 15 நாட்களுக்குள் பணவரவு பெற்று மெகா தனபந்தர் லிஸ்டில் நீங்கள் இருக்கின்றது உண்மை உண்மை உண்மை.